ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நாம தருமபுரி பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷனுடைய டிராவல் vlog தான் பார்க்க போறோம். மலையூருக்கு நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 hour 20 minutes தான் நீங்கள் டைரெக்டாக மலைக்கே ரீச் பண்ணிடுவீங்க அந்த டைமுக்கு. வீடியோவோட குவாலிட்டி 720 பிக்சலுக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் நல்ல குவாலிட்டியில் இந்த வீடியோவை பார்க்க முடியும். நாங்கள் போன ரூட் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, மலையூர். காவேரிப்பட்டினம் ஊருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பாலக்கோடு போகிற வழியில் ரைட் டர்ன் பண்ணணும். நீங்கள் இப்போ வர ரைட் டர்ன் எடுத்துக்கோங்க. இங்கே தான் காவேரிப்பட்டினத்தினுடைய மெயின் காய்கறி மார்க்கெட்டும் லொக்கேட் ஆகிருக்கு. இதே ரோட்டில் தான் நீங்கள் பாலக்கோடு ரீச் பண்ணணும். எங்கெங்கே கட் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இளையராஜா சாரினுடைய ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு இனிய பயணமாக இருக்கும். நீங்கள் ராஜா சார் பாட்டை கேட்டுக்கிட்டே இந்த ரோடு, இந்த மலைகள், இந்த புளிய மரங்களை பார்த்துக்கிட்டு போகிற வியூ. இந்த சர்க்கிள் வரும். இந்த சர்க்கிள்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும். கூகுள் மேப்லேயே உங்களுக்கு கரெக்டான டைரெக்ஷன் தான் காட்டும் கிட்ட மலையூருக்கு போகிற வரைக்கும். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நாங்கள் போகிறப்ப சொல்கிறேன். இதே ரோட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், 2 பக்கமும் மரங்க இருந்து சூப்பராக இருக்கும் இந்த வியூவும் இந்த ட்ராவலும். இதே மாதிரி ரோடு தான் தமிழ்நாட்டில் மொத்தமும் இருந்தது ஒரு காலத்தில். பட் ஆனால் இந்த மாதிரி இப்போ பார்க்குறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. 2 பக்கமும் இந்த புளிய மரங்கள் இருந்து ஹைவேஸ் வந்ததுனால இந்த மாதிரி ரோட்கள் இப்போ பார்க்குறதே அபூர்வமாயிடுச்சு. என்னுடைய ரெக்கமெண்டேஷன், நீங்கள் கிருஷ்ணகிரி சைட்லேருந்து வரதா இருந்தீங்கன்னா காவேரிப்பட்டினம், பாலக்கோடு வழியாக பாப்பாரப்பட்டி ரீச் பண்ணி அங்கேருந்து வாங்க. ஒசூர்லேருந்து வரதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே ராயக்கோட்டை ரோடு பிடிச்சி நீங்கள் வந்துடலாம் பாலக்கோடுக்கு. ரோட்ஸ் பற்றி சொல்லி தான் ஆகணும். இது ஸ்டேட் ஹைவே கீழே தான் வருது. பட் இருந்தாலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரோடு நம்ம லாஸ்ட் போகிற வரைக்குமே. இந்த டர்ன் கொஞ்சம் முக்கியமான டர்ன். நம்ம லெஃப்ட்டில் டர்ன் பண்ணணும். இப்படி லெஃப்ட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா தான் டுவர்ட்ஸ் பாலக்கோடு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ரைட்டில் போனீங்கன்னா அது பழைய ஹொசூர் ராயக்கோட்டை ரோடு வழியது. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம பாலக்கோடு ஊருக்குள்ளே போகாமையே அப்படியே அவுட்டர் டு அவுட்டர்லேயே. அதுக்கு நீங்கள் இந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரோடே உங்களுக்கு பாலக்கோடு அவுட்டரில் போய் ஜாயின் பண்ணிடும். இதுதான் அந்த அவுட்டரில் வந்து ஜாயின் ஆகிற ரோடு. நீங்கள் இங்கே போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாலக்கோடு ஊருக்குள்ளே போகாமையே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இந்த கட்டும் ரொம்ப முக்கியமான கட்டு. இதுக்கு உங்களுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா மைரோ பேக்கர்ஸ் இருக்காங்க. இந்த கடையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ரைட் கட் பண்ணணும். இந்த ரோடு தான் டுவர்ட்ஸ் பாப்பாரப்பட்டிக்கு போகிற ரோடு. இங்கே போகிற வழியிலே ஒரு சின்ன ரயில்வே கிராசிங் இருக்குது. பெருசெல்லாம் கிடையாது. எப்போ ட்ரெயின் வருதோ அப்போ மட்டும் ஒரு 3 to 4 minutes பக்கம் ஸ்டாப் பண்ணுவாங்க. கூகுள் மேப்பில் இப்போ வர ரைட் ஹேண்ட் தான் காட்டும். இதுதான் நான் சொன்ன அந்த ட்விஸ்ட்டு. பெரிய வேலையை பார்த்துட்டான் கூகுள் மேப். எங்கேயுமே மலையூருன்ற போர்டு கிடையாது. ஒரு டவுட் பட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற அண்ணங்க கிட்ட கேட்குறப்ப தான் சொன்னாங்க, இந்த வழியில் போனீங்கன்னா கார் ஸ்டக் ஆகிடும், கார் போகிற ரூட் கிடையாது, ஒன்லி பைக் மட்டும் இந்த வழியில் மேலே ஏறலான்னு சொல்லிட்டு. கூகுள் மேப் அதுக்கப்புறமும் 2 ரைட் டர்ன் காட்டினா நீங்கள் அந்த ரைட் டர்ன்லாம் எங்கேயும் எடுக்காதீங்க. காருக்கு எங்கே ஸ்டக் ஆகுதுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் டைரெக்டாக பாப்பாரப்பட்டி ஊருக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா மலையூர்னு போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் கோபால்சாமி கோயிலுக்கு போகிற வழின்னு சொல்லுங்கள். அவங்களே எல்லோரும் ரூட் சொல்லிவிடுவாங்க போகிற வழி ஃபுல்லும். இது ஒரு முக்கியமான கட்டு. நீங்கள் இங்கே மெயின் ரோட்டில் இருந்துட்டு ரைட் கட் பண்ணணும். இதுதான் கீழே பாப்பாரப்பட்டி ஊர். அங்கே முன்னாடியே உங்களுக்கு மலையூர்ன்ற போர்டு வச்சுருப்பாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கேயே யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு ரூட் சொல்லிவிடுவாங்க மலையூருக்கு போகிற வழி. அங்கே முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுவும் மலையூருக்கு தான் போகுது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ரைட் எடுத்துக்கோங்க மலையூர் போகிறதுக்கு. இந்த மொத்த ட்ராவல்லே உங்களுக்கு இந்த ஒரு குட்டியான ரோடு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரோட்ஸும் கொஞ்சம் குழி குண்டாகவும் உங்களுக்கு நேரவும் இருக்குது. மீதி எல்லாமே உங்களுக்கு போகிற வழி ஃபுல்லுமே டபுள் ரோடு தான்.
இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஆகாய தாமரை மலர்ந்துருந்துருச்சு. ஒன்ஸ் இந்த ரோடுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் விண்டோலாம் இறக்கி விட்ருங்க. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கவே. ஃபுல்லும் விவசாயம் தான் 2 பக்கமும். ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போனது. மலையூர் கிராமமும் ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தான். உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 6 ஹேர்பின் பென்ஸ் தான் இருக்கும். இந்த மக்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் 2025ன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எதுவும் இப்போ தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசி மினி பஸ்ஸஸ் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் லாங் பஸ்லாம் வந்து அந்த பெண்டில் வளையல அவங்களுக்கு, அந்த ஹேர்பின் பெண்டில். மேக்ஸிமம் அவங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட், ஒரு வீட்டுக்கு ஒரு பைக் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரிப் வண்டியில் தான் அவங்க மேலேயும் கீழேயும் வராங்க. மேலே விளைஞ்ச பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே பாப்பாரப்பட்டி சந்தையில் விற்றுட்டு இங்கே அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி அவங்க போகிறாங்க. இங்கே மலை மேலே கோபால்சாமி கோயில் இருக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸான கோவில். அதை தவிர்த்து உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. இது 2 தவிர பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் மேலே எதுவும் கிடையாது. நாங்கள் மலை ஏற பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெயிலாக இருந்தது, இன்னொரு பக்கம் மழை ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. உங்களுக்கு அந்த வீடியோவில் இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மலையிலேருந்து கீழே வரவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வராங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லா பெண்டுலேயும் வளையிறப்ப ஹாரன் கொடுத்துட்டே ஏறுங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேராவாக லாங் டர்ன் போடுற மாதிரி தான் இருக்கும். மலைக்கு போகிற ரோடுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது. ஒரு சின்ன இடத்துல அங்கே இங்கேன்ட்டு குழியாக இருந்தாலும் பெரிய டேமேஜஸ்லாம் எதுவும் கிடையாது. ரோடு மலைக்கு வரைக்குமே நீட்டாக தான் இருக்குது. இது நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளாரையே இந்த மலை ஏறிடலாம். நீங்கள் கீழே இருந்து மலை ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. கீழேருந்து அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை ஸ்டார்ட் ஆகிட்டு டுவோர்ட்ஸ் மலையூர் நோக்கி வந்துட்டுருக்கு மலை. ரொம்ப வருஷமாக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எப்பயுமே இந்த ஒரு இடம் வந்து எங்களுக்கு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. பட் இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு விசிட்டே ரொம்ப மெமரபிள் விசிட்டாக இருந்தது மலையூர் கிராமத்துக்கு. நீங்கள் ஆளுங்கக்கிட்ட ரூட் கேட்குறதா இருந்தாலும் மலையூர்னு கேட்காதீங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க கீழே மேலேன்னு சொல்லிட்டு. நீங்கள் கோபால்சாமி கோயிலுக்கு போகிற வழின்னு கேளுங்க. அப்போ தான் வந்து ரூட் கரெக்டாக இருக்கும். எல்லோரும் கரெக்டாக ஒரே ரூட்டு தான் சொல்லுவாங்க கோபால்சாமிக்கு போகிற கோயில் வழின்னா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மலை வந்து நம்மளை நோக்கி வந்துகிட்ருக்கு. நம்ம ஏறுற ஊர் பேரும் மலையூர், நம்மளை நோக்கி வர்றதும் மலையாக இருந்தது. நீங்கள் கிருஷ்ணகிரி வட்டாரத்துலேயோ தருமபுரி வட்டாரத்துலேயோ இருந்தீங்கனாலும், இல்லை உங்களுக்கு கிருஷ்ணகிரி அண்ட் தருமபுரி பக்கமாக இருந்தாலும் இந்த மலையூர் உங்களுக்கு மஸ்ட் விசிட் பிளேஸு. நீங்கள் மலையூருக்கு 1 டே பிக்னிக் மாதிரி போகிறதா இருந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு மலை மேலே மேக்ஸிமம் ஒரே ஒரு சின்ன கிராசரி ஷாப் தான் இருக்குது. மற்றபடி ஃபுட் கடைங்களாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஒன்லி சாட்டர்டேஸ் அந்த கோபால்சாமி கோயிலுக்கு வர கூட்டம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நாமளும் மலையூர் வந்துட்டோம். இது பிக்கிலின்ற ஊர் இங்கே பக்கத்திலே இருக்குது. அதனுடைய ஊராட்சி கீழே தான் வருது இந்த மலையூர். இங்கேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கோபால்சாமி கோயில் வரும். அங்கே தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. நாமளும் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கோயிலுக்கு வர வழி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜல்லி கொட்டியிருக்காங்க ரோடு போடுறதுக்கு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும் மலையூர்லேருந்து கோயில் வர வழி. கோயில்கிட்டே நல்லா ஷெட்டு, உட்காரத்துக்கான மண்டபம் எல்லாமே நல்லா இருக்குது இந்த இடத்துல. கோவில்கிட்டே ஒரு பூஜை கடை இருக்குது. அது மேக்ஸிமம் சாட்டர்டே அண்ட் லீவ் டேஸில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மலையூர்னுடைய வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே பார்க்குற இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏற்காடு ஏலகிரியில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வியூ கிடைக்காது. இவ்வளோ லாங்காக விவசாய நிலத்தை பார்த்துட்டு அந்த மலைகளும் அந்த மேகங்களையும் பார்க்க. ஃபஸ்ட்டு நம்ம கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கோயிலினுடைய வரலாறு, சிறப்பம்சங்கள், விசேஷ நாட்கள் எல்லாமே பின்னாடி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். குறைவில்லாத செல்வமோ, நீண்ட ஆயுள், நோவில்லாத வாழ்வு, சிறந்த செல்வம். இந்த ஊருக்கு கரெக்டான பேரே பார்த்தீங்கன்னா மலையூர் தான். ஏன்னா சுற்றியும் உங்களுக்கு நிறைய மலைகள் இருக்குது. early மார்னிங் 6 o'clock இல்லைனா ஈவினிங் 4 o'clock மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப மறக்க முடியாத இடமா இருக்கும். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமும் இந்த வியூ பாயிண்ட்டும். கோவிலினுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, சிறப்பான நாட்கள், வழிபாடு இதை பற்றி சாமியை இப்போ சொல்லுவார். சாமி
சாமி எத்தனை வருஷமா இந்த கோயில் இருக்கு? இது இருக்குங்க, ஒரு 200 250 வருஷம் இருக்கும். எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா, எங்கள் அப்பா, நாங்கள் பரம்பரையாக இப்போ எங்களோட 5 பேர் நாங்கள் சேருங்க எங்கள் தலைமுறையாக. அதில் வந்து இங்கே வந்து நிறையா வில்லேஜ்லேருந்து தான் அதிகமாக ஜனங்க பக்தர்கள் வருவாங்க. இந்த சாமி திருக்கல்யாணம் சேருங்க. அந்த திருக்கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜனம் வரும். அன்னதானமும் உண்டு சாயந்தரங்காட்டியும். சனிக்கிழமை வாரம் வாரம் டெய்லி பூஜை. சனிக்கிழமை அன்னதானம் சாப்பாடு ஜனங்க வருவாங்க பக்தர்கள். எல்லா சனிக்கிழமையும் வருஷமும் எல்லா சனிக்கிழமையுமே வந்துட்டு சாயந்தரங்காட்டியும் வந்து பார்க்குவாங்க, செஞ்சுட்டு சாப்பிட்டு போவாங்க ஜனம். அது வில்லேஜில் வந்து குலதெய்வத்துக்காரர் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க போதுமான பொருள்லாம் கொடுப்பாங்க இந்த சாப்பாட்டுக்கு அது இதுக்கு. அதை வாங்கி நாங்கள் செஞ்சு வர ஜனத்துக்கு செஞ்சு போடுவோங்க. அந்த மாதிரி சுயம்பு வந்து நான் யாரும் வச்சது சாமி எடுத்து வந்து வச்சதெல்லாம் இல்லை, பூமியிலேருந்து அப்படியே வந்ததுன்னு எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா சொல்லிட்டு போனாராம். அதனால் அதுதான் நமக்கு தெரியும், சுயம்பு தான். இவங்க வந்து திருமணம் தடைப்பட்டு நிற்கிறது, இந்த தொழில் தடைப்பட்டு நிற்கிறது, இந்த திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து இங்கே வேண்டின்னு போனாங்கன்னா அதெல்லாம் நடக்கும். எல்லாம் வந்து கும்பிட்டு போனாங்கன்னா அது நடக்கும். அந்த கடவுளுடைய சக்தியில் ஒரு மாதம் வந்தால் வருஷம் வந்துட்டு நாங்கள் கண்டிஷன் வைக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் குழந்தையோட வருவாங்க. திருமணம் வந்து கும்பிட்டு போனாங்கன்னா கும்பிட்டு போனால் திருமணம் ஆச்சு அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எத்தனையோ குறை நிறைகளை வந்து கடவுள் நிறைவேற்றி கொடுக்குறாரு. இந்த ஊர் அந்த ஊருன்றதெல்லாம் இல்லை, வில்லேஜில் எங்கன்னு வந்தாலும் வராங்க. இந்த பெங்களூர் ஒசூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பூர், பெண்ணாகரம், இந்த சைடில் எங்கே வேணும் வந்தால் வராங்க. ஆனால் திருக்கல்யாணம் அன்றைக்கெலாம் வந்து சாமி நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. இங்கேயும் கேட் போட்டுருவாங்க. கேட் போட்டு நம்ம இப்படி பார்த்துட்டு திருப்பதியில் மாதிரியே தான். திருப்பதியில் எப்படி அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி. ஆமாம், அப்படி தான் அனுப்புகிறாங்க. போலீஸ் நிறையா வருவாங்க. அவங்க வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி போகணுன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் நிறையா அங்கே சாமி எடுத்துன்னு அங்கே வச்சு திருக்கல்யாணம் செய்யுங்க. அந்த நவராத்திரி ஆரம்பம் பண்ணி கொலுவில் வைப்போங்க, நிலங்கு வைக்குவோங்க சாமிக்கு. அதுலேருந்து 3 நாள் திருக்கல்யாணம் முகூர்த்தம் பண்ணுவோங்க சாமிக்கு. நம்ம சாமி 12 மணிக்கு பவுலில் 12 மணிக்கு மேலே செய்வோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரோடெல்லாம் இங்கெல்லாம் வந்து வர முடியாது. வண்டியெல்லாம் வாங்கிட்டு அந்த ஏரியானே நிறுத்திடுவாங்க. அதில் ரோட்டில் டிராஃபிக் ஆயிரும், அவ்வளோ ஜனம். பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு 150 சிப்போ 170 சிப்போ அன்னதானமே ஒரே நாள் அன்றைக்கி செஞ்சு போடுவோங்க. அந்த மாதிரி வர பக்கத்திற்கு அது நிறைவேறும், வர காரியங்கள் நிறைவேறும். நினச்சி நல்லா வணங்கின்னு போவாங்க. அதுதான் சார். இப்போ இந்த ஊருக்கு கோயிலுக்கு வரணும்னா பஸ் வசதி இல்லை. இப்போ தான் ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு பெட்ஷன் கொடுத்தாங்க. பெட்ஷன் கொடுத்து வண்டி விட்டாங்க. நிறையா டார்னுங்க கட் ஆகலை. அப்புறம் நாங்கள் இடைஞ்சி முயற்சி பண்ணுறேங்கன்ட்டு எல்லா டாப் ஆஃபீஸருங்களும் வந்து பார்த்துட்டு நாங்கள் ரோடு இடைஞ்சி கொடுக்குறோங்க அப்படின்ட்டு செஞ்சுட்டு போனாங்க. அவன்கிட்ட சரி இப்போ வந்து சரி மினி பஸ் ஆசை விடுங்க, இந்த ஸ்கூல் பசங்க படிக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் வசதி இல்லை. இங்கே 8வது வரைக்கும் தான் ஸ்கூலு, பாப்பார்பட்டி தான் போகணும். அதனால் ஸ்கூலு மினி பஸ் ஆசை விடுங்க அப்படின்னு கேட்டேங்க. சரி அதுக்கு வந்து ரூட் வாங்கணும், மினி பஸ்கார் வந்து தனியாக இருங்க, அவங்க ரூட் வாங்கணும். அதனால் மலவூர்கார பிள்ளைங்கன்னாக்கா பாப்பார்பட்டியில் ஹாஸ்டலில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றேங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இப்போ அதுலேருந்து ஹாஸ்டல் தங்கிக்கிறாங்க பசங்க. அப்புறம் லீவுன்னா வந்துடுறாங்க. பஸ்ஸு வசதி இல்லை. வரணும்னு நினச்சா டூ வீலர் வருது. அந்த மாதிரி பாப்பார்பட்டியிலேருந்து சொர்க்காப்பட்டி வழி இப்போ மேலே கோயில் கோபாலசாமி கோயில் போகணுன்னா சொல்லிடுறாங்க. ஆமாம், நாங்கள் வர வழியிலே கேட்டோம். மலையூர்னா நிறைய பேருக்கு அந்த ரூட் இந்த ரூட்டுன்னாங்க. கோபாலசாமி கோயில்னா தான் ரூட். ஆமாம், அதான் கோபாலசாமி கோயில்னா தான் ரூட் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம வழி மலையூர்னா அப்படி பிக்கிலி கொல்லிப்பட்டி அதில் சொல்லிடுவாங்க. ஆமாம், நம்ம இதில் காரில் தான் வந்தோம், கூகுள் மேப் பார்த்து. ஆமாம், ஒரு 3 இடத்துல அதே மாதிரி தான் காட்டுச்சு. அப்படி தான் சொல்லிடுவாங்க. இப்போ மலையூர் கோபாலசாமி கோயில்னா தான் கரெக்டாக வழி சொல்லுவாங்க. அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து மலையூர் கோபாலசாமின்னா பேர் போனது. அந்த மாதிரி சொர்க்காப்பட்டி வழி மொத்தம் மலையூர் கோபாலசாமி கோயில் பாப்பார்பட்டியில் வந்து கேட்டாவே சொல்லிடுவாங்க. கீழே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே போர்டை வச்சுருக்குறேங்க. அது வந்து தக்கமாக பார்க்காத வரவங்க வழி கேட்டுன்னு வரலாம். அதில் வழி இருக்குது, தார் ரோடு தான். அது மேலே இப்படிலாம் இருக்குது. இப்போ ஒரு 5-6 வருஷம் தான் தார் ரோடு போட்டு அதுக்கெல்லாம் அப்பயும் நடந்து வருவாங்க ஜனம். வந்து வணங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குதுங்க. இது புரட்டாசி மாதம் எப்படிங்க? புரட்டாசி மாதம் வந்து 5 சனி சிறப்பாக இருக்கும். அங்கே வந்து நாமம் போட்டுருவோங்க. ஆங்கிலத்தில் ஃபிட் பண்ணி நாமம் அப்படி லைட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இந்த ஏரியாவை எங்கேருந்து பார்த்தாலே நாமம் தெரியும். நாமம் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு நெப்பு புரட்டாசி மாதம் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமையும் வந்து 15 சிப்போ 20 சிப்போ அன்னதானம் செய்வோம். ஒவ்வொரு சனிக்கும் இந்த வெத்தி நாள் வந்து கம்மியாக செய்வோங்க. டேபிள் சேரை போட்டு அமைதியாக ஜனத்தில் உட்கார வச்சு பரிமாறி அனுப்பிச்சி விடுவோங்க. அந்த மாதிரி செய்கிறோங்க.
ரொம்ப நன்றி. உங்க பேர் சாமி? என் பேர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாம் செஞ்சுருந்தோம் நாங்கள் பரம்பரை அப்படி. கோபால்சாமின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுங்களா? கோபால்சாமின்றது வந்து எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா சொல்லிட்டு போனாராம். ஆமா. அவர் பேர் கோபால். ஆ. அவர் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது கோயிலெலாம் அப்போ கட்டல. மரத்தடியில் சாமி அப்படியே சுயம்பா இருந்துச்சான். அப்புறம் அவர் வந்து குழம்பு நம்மக்கிட்ட பண வசதி இல்லை, இந்த மாதிரி பண வசதி தான் நம்ம கோயில் கட்டி பார்க்கலான்னு அவர் குழம்பு நின்றாராம். அப்போ தான் வந்து நான் கோபால் இருக்கிறேன், நான் கோபாலாக இருக்கிறேன், இதில் வந்து பல இடத்துக்கு வா, என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சாமி எழுப்பின்னு போய் அப்புறம் பணம் எல்லாம் டொனேஷன் மாதிரி பண்ணி ஆளு மாதிரி கூட்டின்னு போய் அவரை எங்கள் தாத்தாவை கூட்டின்னு போயிட்டு அப்புறம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அப்புறம் வந்து கோயில் அவர் தான் உற்பத்தி கோயில் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிறார். அதனால தான் கோபால் சாமின்னு அவர் வச்சுருந்தது. ரொம்ப நன்றி. அடிக்கடி நாங்கள் வரோம். வாங்க. நாங்களும் கோயிலை பார்த்துட்டு அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையில் முக்கியமான ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் தான். கண்ணு கெட்டுற தூரம் எல்லா இடத்துலையுமே சீத்தாப்பழம் மரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டன்னு கணக்கில் விளையும் போல். நாங்கள் போன டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூட்டையாக ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. மலையூர் வரைக்கும் உங்களுக்கு ரோடு நல்லாயிருக்கு. மலையூர் டு கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே இந்த ஜல்லிக்கல் தான். மேலேயும் உங்களுக்கு ரோடு ரோலரும் வச்சுருந்தாங்க. இந்த சாமிக்கிட்ட கேட்டோம், இது குயிக்காகவே போட்டுருவாங்களா ரோடு, மேபி இன் எ மந்த் ஆர் 2. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சூரியகாந்தி பூ தோட்டம் இருந்தது. சரி அதை பார்த்துட்டு போகலான்ட்டு ரிட்டனில் அங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம். சூரியகாந்தி பூ பார்க்குறதே இப்போல்லாம் அபூர்வமாயிருச்சு. இந்த தோட்டமும் இந்த பூவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீட்டு ஆளுங்களும் ரொம்ப சூப்பராக பழகினாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போய் கேட்ட உடனே அலோவ் பண்ணாங்க எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றிண்ணா. கவர் அப்படியே வாங்கி கொடுத்துருங்க. இங்கே பிரகாரம் உங்களுக்கு என்னக்கா விவசாயம் தானா? விவசாயம் நன்றி. இங்கே இருக்கிறதுனா நீங்கள் கீழே போய் விற்கிறீங்களா? இங்கே விற்கிற ரேட் தான். உங்களுக்கு ஆட்டோ தான் ஒரே இது? எலக்ட்ரிசிட்டி மட்டும் இங்கே மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் கனவே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். பட் அது 2025 இல்லைன்றது ஒரு வருத்தமான விஷயம். சீக்கிரமாக கவர்மெண்ட் இந்த மக்களுக்கு உண்டான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வழியை ஏற்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன வேண்டுகோளாகவே வச்சுக்கலாம். ரிட்டர்ன் இறங்குறப்பையும் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்ஸ் உங்கள் மனசுலேயே இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த வியூ பாயிண்ட். ஏலகிரி ஏற்காடில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட் கிடையாது. சுற்றியும் பெரிய விவசாய நிலத்தை பார்த்துக்கிட்டு கிளைமேட்டும் உங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னா மோஸ்ட் மெமரபிள் டேவாக இருக்கும் நீங்கள் மலையூர் போகிற அன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறப்ப நிறைய குறை எதனாச்சும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலினுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் இங்கே கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை சைன் ஆஃப் ஃப்ரம் SSS Winpo.